யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. திருந்தாத திருஷா, திருந்திய தவக்கா, இதான் நான் தலைப்பா வச்சிருக்கிறேன். இதில் ஆதவ் அர்ஜுனா பேசிய சோடா பாட்டில் அல்ல, மது பாட்டிலோட விமானத்தில் சிக்கிய அவலம் அது ஒரு சைடு, விஜய் இதற்கு உடன் போன அந்த தற்குறித்தனம் அது ஒரு சைடு. அது போக இன்னைக்கு தேர்தல் தேதியும் அறிவிச்சிருக்கிறாங்க. டெல்லியில சிபிஐ விசாரணையும் நடக்கும். இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நம்ம ஒரு காண்பாங்க. பாருங்களேன், இப்போ ஒரு காணொலியில விஜய்க்கு ஒரு பிரச்சனை சங்கீதா அவர்கள் கோர்ட்ல மனு கொடுத்தாங்க. அப்போ பெண் பிள்ளைக பேசுது, ஒரு பிள்ளை பேசுது, அண்ணனா இருந்தோம் தங்கச்சியா இருந்தோம், ஏன் பொண்டாட்டியா கூட நான் இருப்போம்னு சொல்லி ஒருத்தி வெக்கம், மானம், ரோஷம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாம மீடியால பேசிட்டு போறான். அப்போ அவள் எப்படிப்பட்டவளா இருக்கும்? அவளெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சு எப்படி வச்சிருக்காங்க? உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கேலிக்கு பேசிக்கிட்டு இருக்கிறது வேற, ஏதாவது பேசிட்டு போயிடுவாங்க வச்சிடலான்னு கூட நம்ம அதை சகிச்சுக்கலாம். ஆனால் ஒரு மீடியாவோட ஒரு நடிகனுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசிட்டு போகணும். அப்போ இன்னொரு குழந்தை ஒன்று பேசிச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கானது இல்லை? இந்த பிள்ளைய பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? ஆனால் அதே குழந்தை இப்படி ஒரு பேட்டியை கொடுக்குது. என்ன கொடுக்குது? இது ஒரு செய்தி. ஆனால் கோர்ட்டில் கட்டிய மனைவியை அள வைத்து விட்டு அடுத்தவனுடைய திரிஷாவோட சேர்ந்து அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு போய் வெக்கம் இல்லாமல் போய் நின்னா பாருங்க விஜயும் திரிஷாவும். இதை ஏற்கனவே நிச்சயம் பண்ணி பல கல்யாணம் கர்மாந்திரம் முடிச்ச கழுதையை விடுங்க, திரிஷாங்கிற அது ஒரு கர்மாந்திரம், அது தீ குப்பையில விடுவாதுங்க. அவளை தூக்கிக்கிட்டு வெக்கம் இல்லாமல் இவன் அலைஞ்சான் பாருங்க. இவனுக்கு ஈழத்திலிருந்து வந்த ஒரு பெண் 26 ஆண்டுகள் குடும்பம் நடத்தி 2 குழந்தைகளை பெற்று வளர்த்தவளை விட்டு போட்டு ஊர் சுற்றுற கழுதையை தூக்கிட்டு ஊர் சுற்றுறான். அவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கான். அந்த கட்சிக்கு இவன் ஒரு தலைவன். இவனுக்கு தொண்டர்கள்ங்கிற சில்லற பசங்க. அதெல்லாம் பார்க்க வேண்டியது, கண்டிக்கணும் இல்லையா? கேட்டா கருணாநிதி அப்படி இருக்கு இல்லையா, அப்படி இருக்கு இல்லையா, இவன் இப்படி இருக்கு இல்லையான்னு சொல்லி பேச்சு ஒரு இதுகள் இருக்குது. அப்படி இருக்கு. கடுமையான கண்டன குரல்கள் திரைத்துறைகளிலிருந்து எழுதினாங்க. பார்த்திபன் கடுமையான கண்டன குரல் தெரிவிச்சார். குந்தவை எங்கள் வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொன்னதுனால பொங்கிக்கிட்டு வந்தோம். ஏன் பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திர சொன்னா கூட முதல்ல திரிஷா வீட்டை விட்டு அவனை வெளியே சொல்லுங்கயா அப்படின்னு சொன்னார்ல, அப்பவும் பொங்கிக்கிட்டு வந்தாங்கல்ல. அப்போ என்ன சொன்னா, வக்கீல் மூலமா வெளியிட்டாங்க. அதுக்கு பிறகு சமுத்திரக்கனி பேசினா அதெல்லாம் நம்ம காணொலியா இதுகளில் போட்டிருக்கோம். அப்பத்தான் இந்த புள்ள பேசுச்சு. என்ன பேசுச்சு? ஒரு குப்பல்றவன் 4-5 பொண்டாட்டி வச்சு ஒப்பாட்டி வச்சிருக்கிறான். ஒரு சாக்கடல்றவ 10 புருஷன் வச்சிருக்கிறான். ஏன் எங்க தெருவில் இருக்கக்கூடியவெல்லாம் 4-5 பொண்டாட்டி புருஷன் எல்லாமே வச்சுக்கிட்டு தான் அலைகிறாங்க. எங்க விஜய் என்ன வச்சா என்னன்னு கேட்டதுதான் அந்த புள்ள. இந்த புள்ள தான் இப்ப என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாமல் பேசிவிட்டேன், நான் புரியாம பேசிட்டேன், எனக்கு இந்த மாதிரி எல்லாம் அரசியல் இதெல்லாம் விவரம் தெரியாது, விஜய் இப்படி எல்லாம் பேசுவாங்க, விஜய் எனக்கு பிடிக்கும், சினிமா நடிகருங்கிற மது போதையில அவ இருக்கிறான் அப்படிங்கிறது கூட நாங்க புரிகிற வயசு எங்களுக்கு இல்லை. ஆனா இதுக்கு பிறகு வந்த கண்டன குரல்களை வச்சுதான் நம்ம எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கோங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த புள்ள இந்த வேஷத்துல மன்னிப்பு கேட்குது. எப்படி மன்னிப்பு கேட்குது தெரியுமா? அது இன்னொரு இதுல இருக்கு, அதை நம்ம போடக்கூடாது. அதை எடுத்து போட்டா அது வேற மாதிரி ஆகும். வேண்டாம், ஏன்னா இன்னொருத்தவங்களுடைய பேட்டி அதை போடக்கூடாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் தெரியாம போட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா எங்க பெரியம்மாவும் ஒரு குப்பல்றது தான். ரொம்ப ரொம்ப வழி நிறைந்த வார்த்தை பாருங்க. எங்க பெரியம்மாவும் குப்பல்றது தான். அப்படி குப்பை அள்ளுகின்ற சமுதாயத்தை, குப்பை அள்ளுகின்ற குடும்பத்தை, அந்த பெண்களை, அந்த வீட்டு வாரிசுகளை படிக்க வைத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து அவர்களுக்கு இடஒதுக்கீடை கொடுத்து அவர்களும் சமூகத்தில் சம மனிதர்களாக வாழ வைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை சேர்ந்த நாங்கள், தந்தை பெரியார் வழியில், பேரறிஞர் அண்ணா வழியில் நாங்கள் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள், அந்த மாதிரி ஒரு நிலைக்கு குழந்தைகளை எல்லாம் கொண்டு சேர்த்து விட்ட பிறகு இந்த மாதிரி பொறுக்கிகள், தாடி மம்மி வீட்டில் இல்லைன்னு சொல்லி குதியாட்டம் போடுற ஒரு பொறுக்கி நாய், கட்டிய மனைவியை, பெற்ற பிள்ளைகளை, பெற்ற பெண் பிள்ளை, பெற்ற தாயை, ஏன் பெற்ற தந்தையின் தெருவில் விட்டு வந்த ஒரு தெருப்பொறுக்கி நாய். அப்படித்தான் வார்த்தை என்ன சொல்றதுன்னு தெரியல. அவன் பின்னாடி போய்கிட்டு இந்த வார்த்தை சொல்லிட்டு, என்னை மன்னிச்சுக்கோங்க, இனிமேல் நான் செஞ்சது தப்பு, நான் இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன், நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நெறியாளர் அந்த பொண்ணுக்கு ஒரு புத்தகம் கொடுக்குறாரு. என்ன புத்தகம் தெரியுமா?
பெண் ஏன் அடிமையானாள்? ஒன்றும் வேண்டாமா, ஒரு மணி நேரம்தான் ஆகும், இந்த புத்தகத்தை படி அப்படின்னு சொல்லி பெண் ஏன் அடிமையானாள் அப்படிங்கிற இந்த பெரியார் எழுதின ஒரு புத்தகத்தை கையில் கொடுக்குறாரு நெறியாளர். இதை படிமா, அரசியல்னா என்ன, பெண்களுக்கு என்ன கொடுமை நடந்தது, அதிலிருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படின்னு பெரியார் என்ன சொன்னாருங்கிறத நீ படிங்க, உங்களுக்கு ஒரு தெளிவு வரும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை அதை வாங்கிக்கிட்டு போகுது. நமக்கு மகிழ்ச்சி தான். அதனால தான் நாம் சேனல் ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த காலத்தில் சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2025 மார்ச் 12 நான் ஒரு காணொளி போட்டேன். அது என்ன தெரியுமா? கொள்கை தலைவராக தந்தை பெரியாரை, டாக்டர் அம்பேத்கர் அவர்களை, அறிமுக வேலுநாச்சியார் அவர்களை, அஞ்சலை அம்மா அவர்களையும் எல்லாம் அறிமுகப்படுத்தினதற்காக நான் பாராட்டுகிறேன் விஜய் என்று போட்டேன். ஏன்னா இளைய தலைமுறைகளுக்கு அந்த பெயர் மட்டும் போயிடல, என்றாவது ஒரு நாள் பெரியார், அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள், வேலுநாச்சியார்ங்கிற பேர்கள் போய் சேரும்போது, அண்ணா அப்படின்ற பேர்கள் போய் சேரும்போது, என்னைக்காவது ஒரு நாள் விஜய் சொன்னாருன்னு சொல்லி அந்த புத்தகத்தோட ஒரு பக்கத்தை புரட்டி படிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய சிந்தனையும் வாழ்க்கையும் எல்லாமே மாறி போயிடும். அதுக்காக நான் வாழ்த்தியெல்லாம் போட்டிருக்கிறேன். அப்படித்தான் இந்த குழந்தை அந்த புத்தகத்தை தொட்டவுடன் மாறிவிட்டது. அதான் உண்மை அது. ஆனால் திருந்தாத திரிசா, அதான் திருந்திய தவக்கான்னு சொன்னேன். திருந்தாத திரிசா என்ன செஞ்சிருக்கா தெரியுமா? விஜய் கூடத்தான் வரல, அதை விட ஒரு படி மேலே போயிருக்கா. எப்படி போயிருக்கிறா அப்படின்னா, விஜயை சிபிஐ விசாரணைக்கு கூப்பிடுது, தேர்தல் தேதி அறிவிக்க போகுது. இப்போ நாங்கள்லாம் கேஸ் சிலிண்டர், பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இவர் என்ன செய்கிறாருன்னா நேராக டெல்லிக்கு போகிறாரு, விசாரணைக்கு போகணும் நாளைக்கு. ஆனால் முதல் நாள் திரிசா ஒய்யாரமாக ஒரு காரில் இறங்குறாங்க. இறங்கி ஏர்போர்ட்டுக்கு பாம்பே போகிறாங்க. பாம்பேக்கு எதுக்கு போகிறாங்க, என்ன போகிறாங்க, என்ன இதெல்லாம் வேற உலகம் மம்மி, உங்களுக்கெல்லாம் இப்பெல்லாம் தெரியாது. நீ எங்கே போகிற, எந்த வீட்டுக்குள்ளே போகிற போது கொண்டு கண்டுபிடிச்சிருவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், இணைய வழிகள் அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. ஒன்றும் நீங்கள்லாம் பெரிய அளவில் சேட்டர்லாம் பண்ண முடியாது, ஓடி ஒளி எல்லாம் முடியாது. உன்னோட அந்தரங்கள் அத்தனையும் எடுத்துருவாங்க, பத்திரிகையாளர் எடுத்துருவாங்க. போகிறதுக்கு முன்னாடியே பத்திரிகையாளர் ஃபுல்லாக அங்கே நிற்காங்க ஏர்போர்ட்டில். திரிஷா திரிஷா திரிஷான்னு கூப்பிட்டு அவர் கண்டுக்கிடாம ஓட்டிக்கு போயிட்டா. அதுக்கு அவசியம் இல்லை. நீ எங்கே போன? பாம்பேக்கு போன. பாம்பேக்கு நீ எதுக்கு போன? ஒரு இதில் இன்டர்வியூ கொடுக்குற. இன்டர்வியூ கொடுக்கல, என்ன கொடுக்காது தெரியுமா? என்னுடைய பழைய கணவராக கொடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்த ஆள் என்னை நடிக்கக்கூடாதுன்னு சொன்னார். அதனால் நான் அவருடைய திருமணத்தை கேன்சல் பண்ணிட்டேன், வச்சுட்டேன். ஆனால் அவ கூட குடும்பம் நடத்தினது, லிவிங் டுகெதர், அதை நீங்கள் பேசக்கூடாது. நமக்கு அது தரித்திரம் நமக்கு வேண்டாம், தரித்திரம் பிடிச்சது நமக்கு வேண்டாம். போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கொட்டு அவன் என்ன சொல்லியிருக்கான், நான் என்றைக்கு கற்பமாகிறேனோ அது வரைக்கும் நடிப்பேன் இல்லை. யாரு கூட நடிப்பேன்? என்ன மாதிரி நடிச்சேன்? தக் லைஃப்ல உன்னோட கேரக்டர் என்ன? அதுக்கு முன்னாடி இப்போ இந்த கள்ளப்புருஷன் கூட நடிச்சே, அவருக்கு என்ன கேரக்டர்? போனியா? அப்படி வேற எவன் கூட போயிருப்பியா? நீ ஜோடி போட்டு அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கியா? நீங்கள் பொதுத் தலைவர் அரசியலுக்குள்ளே வந்ததுனால கேட்குறோம். இவ்வளவு பெரிய சம்பவத்தை செஞ்சுவிட்டு விஜய் மறுநாள் டெல்லிக்கு விசாரணைக்கு போகிறான்னு தெரிஞ்சு முதல் நாளே போயாச்சு, முதல் நாளே தங்கியாச்சு, அங்கே இருந்தாச்சு. அங்கே என்ன நடந்துச்சு எல்லாம் வெளியே வந்துடும். சில காரணங்கள், சில விஷயங்களை வெளிப்படையாக நம்ம சொல்ல முடியாது. டெல்லிக்கு போயிட்டாங்க. இதுக்கு பின்னணியில் மிகப்பெரிய லாபி ஒன்று இயங்கி விஜயை சிபிஐ விசாரணையிலிருந்து அவ காப்பாற்றி எடுத்து கொண்டு வர்ற வேலையை இந்த பாப்பாத்தி செய்கிறான். அதான் முக்கியமானது. அதுக்கு யார் இருக்கா, என்ன இருக்கா? இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. விசாரணை முடிந்த நேரமோ என்னவோ தெரியவில்லை. அது கரெக்டாக தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்க. ஏப்ரல் 23 தேர்தல். இன்னைக்கு மார்ச் 23 தேர்தல். மார்ச்சில் ஃபர்ஸ்ட் வீக் ரிசல்ட். சரி விடுங்க, அது எப்படி கரெக்டாக எல்லாம் அது அப்படித்தான் நடக்கும். அது நான் எல்லாம் தெரிஞ்சது தானே, அப்படித்தான் நடக்கும். ஏன்னா இவங்க எப்படி போனாங்க, நீங்கள் பழைய இதுகளில் பார்க்கணும். எம்ஜிஆர் பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தியை வரவேற்க கவர்னர் மாளிகைக்கு செல்கின்ற பொழுது எம்ஜிஆருக்கு முன்னாடி ஜெயலலிதா ராஜீவ்காந்தியோட இருந்தார். அரசியல் ரொம்ப விசித்திரமானது மட்டும் இல்லை, ரொம்ப ஆபத்தான. எம்ஜிஆர் துடித்து போனார். நிறைய சம்பவங்கள் இருக்கு. நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா எக்கச்சக்கமான செய்திகள்லாம் இருக்கு. இவங்க எப்படி மிரட்டுவாங்க என்னங்கிறது. கலைஞர் கருணாநிதி அப்படிங்கிற மிகப்பெரிய ஆளுமையான தலைவர், அங்கே எப்பொழுதும் காலம்லாம் இல்லைங்க. 2011ங்க டெல்லியிலேருந்து ஒரு வண்டி வருதுங்க, இன்னொரு வண்டியில் சிபிஐ வருதுங்க, ஒரு வண்டி நேராக அறிவாலயத்துக்கு போகுதுங்க,
அதே வண்டி அப்படியே கொண்டு போய் நேராக தயாளம்மாட்ட போகுங்க. அப்படியே மகளை பிடிச்சி கனிமொழி இன்னொரு மனைவியோட மகளை பிடிச்சி நேரடியாக திஹார் ஜெயிலில் அடைக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய 2G ராஜா இருக்கார் இல்லையா, 2Gனா தானே புரியும், அதுலேருந்து வெளியில் வந்துட்டார். அவரையும் தூக்கி பிடிச்சி எல்லாம் ஜெயிலில் போட்டாங்க. இப்போ தேர்தல் கூட்டணி பேசுகிறாங்க. எத்தனை சீட்டு கொடுத்தாருமா? 63 சீட்டு கொடுத்தாங்க. வேறு எப்பயும் கிடையாது. 2011 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் 63 நாயன்மார்களை போல் கொடுத்தேன். 4 தான் ஜெயிச்சாங்க. மீதி எல்லாம் நாமக்கட்டி தான் வந்துச்சு. யாரு? காங்கிரஸ். டெல்லி அதிகாரத்தில் எவன் இருந்தாலும் இவர்கள் எல்லாம் கருவறுக்க வேண்டியவர்கள், அழித்து ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறதான். இப்போ நீங்கள் டெல்லியில் என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. திரிசா ஐயா அங்கே போயிருப்பான்னு பாருங்க. இந்த பிள்ளைகளை நம்ம திருத்திடலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நான் பொண்டாட்டியாக இருப்பேன்னு சொன்னவங்க 10 பேரை ஒப்பாட்டி வச்சுக்கிட்டு அலையிறான்னு சொன்ன ஒரு பிள்ளையெல்லாம் வெளியே வந்துருச்சு இல்லையா, அதான் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி எல்லாம் வெளியே வந்துடுவாங்க. ஒரு பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இவர்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலைகளிலிருந்து நமது தமிழர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதனால்தான் இந்த தொண்டைக்குழியில் ஜீவன் இருக்கிற வரை நம்முடைய கருத்தை பதிவு செய்து வந்து கொண்டிருக்கும் நேர்களே. தேர்தல் தேதி அறிவித்து விட்டாச்சு. இந்த மாதிரி ஐகாட்டிகளை, அதாவது கை காட்டிங்க, கண்ணை வச்சு கை காட்டுவாங்க, காட்டி கொடுப்பாங்க, அவர்களிடமிருந்து நம் இனத்தையும் நாட்டையும் மீட்க வேண்டும். நன்றி, வணக்கம். தொடருங்க.